இன்றைக்கி பூஜை ரூம் டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பூஜை ரூம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூஜை ரூம்க்குன்னு வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி அந்த கிளாத் எடுத்து வச்சுட்டு நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பூஜை மனை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பூஜை ரூம் அந்த வால் எல்லாத்தையும் வந்து அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிப்பேன். பூஜை ஃபோட்டோவே அந்த மாதிரியே வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். பூஜை பாத்திரங்கள் பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, பீத்தாம்பரி, சபீனா பவுடர், ஏதாவது விசில் வாஷிங்க்கு ஜெல், அதோட புளி இதை வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுட்டு நான் அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி தான் வந்து நான் பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கீங்களா, அது ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். அண்ட் நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னும் போது இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் பிராஸ் ஐட்டம்ஸ்ன்றனால, தண்ணீரிலே இருக்கனால. அப்போ வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். இதை உடனே வந்து ஒரு கிளாத்தை வச்சு நல்லா வைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் வெள்ளி பூஜை பாத்திரங்களை நான் என்ன க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை காட்டனோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை டிப் பண்ணிவிட்டு உங்களோட பூஜை பாத்திரங்களை டேரெக்டாக வச்சு அப்ளை பண்ணிங்கனாலே போதும், எல்லா அழுக்கும் வந்துடும். நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.